பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிப்போம். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளில் சங்கீதக்காரனாகிய தாவீது சரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் பொய்யன். இன்னைக்கு நம்ம அநேகர் மனுஷனை நம்பிட்டு இந்த மனுஷன் நமக்கு இதை செஞ்சிருவான், இந்த நன்மையை செஞ்சிருவான், ஏன்னா நம்ம மூலியமா நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறான், நம்ம கிட்ட இருக்கும்போது அவனுக்கு நிறைய செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம விழுந்து போகிற நேரத்துல, நம்ம ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கிற நேரத்துல நமக்கு மனுஷன் உதவி செய்வான். இந்த நண்பனோ உறவினர்களோ இல்ல கூட பிறந்தவங்களோ யாராச்சும் நமக்கு நிச்சயமா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும், பொய்யான மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று. ஏன்னா மனுஷன் நம்ம கிட்ட உதவியை வாங்கிப்பான், உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டான். நம்ம கிட்ட அநேக காரியங்களை நன்மைகளை வாங்கிப்பான், ஆனா நமக்கு ஒரு நன்மை செய்யணும்னு மனுஷன் நினைக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் தெளிவான வார்த்தையோடு நம்மளை பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷனை நம்புறதை விடுங்க. ஒருவேளை நம்ம நம்பிட்டு இருந்திருக்கலாம், இவங்க நமக்கு இதை செஞ்சிருவாங்க, நம்ம கிட்ட இருக்கும்போது செஞ்சிருக்கிறோம், நம்ம அம்மா செஞ்சிருவாங்க, இல்லை நம்ம அப்பா செஞ்சிருவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு செஞ்சிருவாங்க, யாரும் நம்புகிற ஒரு ஊழியக்காரன் நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இன்னையோட மறந்துருங்க. ஏன்னா சொல்லுகிற அத்தனை பேரும் மனுஷர்கள். நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொய்யை சொல்லாத, நம்மை வெறுக்காத, நம்மை ஒரு காலமும் தள்ளாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினா அவர் அநேக நன்மைகள் உங்களுக்கு செய்வார். அநேக நன்மைகள் உங்களை தேடி வரும், உங்க குடும்பங்களை தேடி வரும். மனுஷன் நம்மளை எப்ப தள்ளி விடலாம், எதுல முழுகடிக்கலாம், எந்த கோயில தள்ளலான்னு பார்ப்பான். ஆனா கர்த்தர் எப்படி நம்மளை தூக்கலாம், எங்க என் பிள்ளை விழுந்திருக்கு, எந்த இடத்துல அவன் கண்ணீரோடு இருக்கிறான், எந்த இடத்துல கஷ்டத்தோடு மாட்டி இருக்கிறான், நான் அவனை தூக்கி எடுக்கணும்னு பார்க்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த வசனம் தெளிவா சொல்கிறது பாருங்க. அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை சொல்கிறது, நான் விழும்படிக்கு நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. மனுஷன் ஒரு நாளும் ஒரு காலமும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம மலை போல நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவன் தள்ளி விடதான் முடியும். எப்படியாச்சும் இவனை தள்ளி இவனை மதிச்சு மேல வந்துடணும், எப்படியாச்சும் இவன் எனக்கு கீழதான் இருக்கணும் அப்படின்ற பிளான மனுஷன் பண்ணுவான். ஆனா கர்த்தர் அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பாருங்க, அவன் விழும்படிக்கு தள்ளும் போது கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்ம விழுந்து போயிருக்கலாம், இந்த நாள்ல குடும்பத்தோடு நம்ம கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். அருமையான தெய்வச்சனமே, உங்களை தேடி நல்ல ஒரு வார்த்தை வருது, ஆசீர்வாதமான வார்த்தை வருது. மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் வாழணும். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நான் இருக்கேன், நான் உன் கூட இருப்பேன், நான் அதை செய்வேன்னு சொல்ற நம்பாதீங்க. ஒருவேளை நம்மகிட்ட நன்மையை பெற்றுட்டு நமக்கு தீமையை செய்யறாங்களா, அவங்கள பிளஸ் பண்ணி விட்டுருங்க. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆனா நீங்க செய்கிற நன்மையை ஒரு காலமும் நிறுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதை நாம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை உறுதிப்படுத்திட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம விழுந்து போகணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி, நம்மளை ஏமாத்துறவங்க முன்னாடி, நமக்கு துரோகம் செய்யறவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்தி நம்மளுடைய தலையை அவர் உயர்த்தி காட்டுவார். நம் குடும்பத்தை ஆசீர்வதித்து காட்டுவார். அநேக காரியங்களில் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பாராக. God bless you.